அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ வெல்வித் நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம 11th ஹிஸ்டரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 11th ஹிஸ்டரியில் 17th லெசன் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் 17.5 அதாவது இவங்களுடைய கல்வி வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ கம்பெனி ஆட்சியில் கல்வி வளர்ச்சி, இப்போ கல்வி வளர்ச்சிக்காகன்னு சொல்லிட்டு எந்தெந்த கோட்டைகள் உருவாக்குனாங்க அப்படிங்கிறத போன வீடியோல பார்த்துருப்போம். ஸோ கல்கத்தால வில்லியம் கோட்டையில வந்து ஒரு கல்லூரி உருவாக்கியிருப்பாங்க, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில எல்எஸ் மூலியமா ஒரு கல்லூரி உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திருப்போம். இப்போ இவங்களுடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருந்துச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கல்வி அப்படிங்கிறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை. கல்விக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இவங்க வந்து முன்னேறிடுவாங்க, இவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க அப்படிங்கக்கூடிய பயமும் அவங்க கிட்டே இருந்துட்டு இருந்துச்சு. அதனால நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, இவங்களுக்கான கல்வி வந்து முக்கியம், அவங்களும் வந்து இந்த மாதிரி குடிமை பணிகளை தேர்வு செய்யணும், சிவில் சர்வன்ஸா மாறணும் அப்படின்னா கல்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோட்டைகளை கட்டியிருப்பாங்க. இப்போ இவங்களுடைய வளர்ச்சிகள் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ மௌல்வி ஒருவரின் துணையோடு வாரன் ஹாஸ்டிங்ஸ் ஒரு மதரசாவை உருவாக்கியது தான் இவங்களுடைய முதல் விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மதரசா உருவாக்கியிருப்பாங்க. பிரிட்டிஷாருக்கு கல்வி காற்றிய முதல் தொண்டு. ஸோ யாருடைய சப்போர்ட் மூலியமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மௌல்வி அப்படிங்கிறது மூலியமா ஃபர்ஸ்ட் என்ன உருவாக்குனாங்க, ஒரு மதரசாவை உருவாக்கியிருக்காங்க. இந்த மதரசா என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு 40 பேர் படிச்சிருப்பாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 80 இயர்ஸா வந்து அங்கேயே இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்கள் வந்து வாரன் ஹாஸ்டிங்ஸ் செய்தது போன்ற சேவையை இந்துக்களுக்கு மேற்கொள்ள அவருக்கு பின் பொறுப்பேற்றவர் தயாராக இருந்தனர். சோ நம்ம வந்து இப்போ இஸ்லாமியர்களை வந்து அவங்களுக்காக படிக்க சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்துக்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கான பள்ளிகளை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ நீங்க படிக்கணும், அதுக்கான உங்களுக்கு சப்போர்ட்டும் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உதவித்தொகையுமே வந்து அவங்களுக்கு வழங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னா காரன்வாலிஸ் வராரு. வாரணாசியில ஒரு சமஸ்கிருத கல்லூரியை நிறுவினார். ஸோ முதல்ல காரன்வாலிஸா என்னன்னு பார்த்திருப்போம் அப்படின்னா அவருக்கு கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, வெல்லஸ்லி தான் வந்து கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ இவர் வந்து முதல்ல தொடங்கி வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருப்பாங்க, இவருமே வந்து ஒரு சமஸ்கிருத கல்லூரியை உருவாக்குறாரு. எப்போ அப்படின்னா 1791ல. அதன் பின் வந்து 20 ஆண்டுகள்ல பெரிய நடவடிக்கைகள் எதையும் பிற ஆளுநர்கள் மேற்கொள்ளவில்லை. ஸோ காரன்வாலிஸ் கடைசியே வராரு. ஸோ அது நம்ம மேல பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் எஜுகேஷனுக்கு இவர் பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. என்ன பயம் வருது அப்படின்னா இவங்க எல்லாருமே கல்வி கற்றவர்களா இருந்தாங்க அப்படின்னா நம்மளால ஈஸியா எதிர்க்க முடியும், அது வந்து கம்பெனி ஆட்சிக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதையுமே இவங்க உணர ஆரம்பிச்சாங்க. அதனால அதுக்கப்புறம் யாருக்குமே பெருசா கல்விக்குன்னு சொல்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வரல. இப்போ 1813ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பட்டய சட்டம் உருவாக்கப்படுது. அதுல கல்வி கொள்கையை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன் கொண்டு வராங்க. ஸோ நம்ம முதல்ல பார்த்திருப்போம் இந்த பட்டய சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1600ல இருந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா 1773ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு 20 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த பட்டய சட்டத்தை நம்ம சீர்திருத்திக்கிட்டே இருக்கணும், மாத்திக்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா 1813ல ஒரு பட்டய சட்டம் உருவாகுது. இந்த பட்டய சட்டம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த முடிவை கொண்டு வராங்க. அதே மாதிரி 1833 ஸோ ஒவ்வொரு 20 இயர்ஸ் அப்படிங்கிறதுக்காக மாற்றணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்போமா. ஸோ 1833ல கல்விக்காகன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வராங்க. இந்த 1813ல ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் நம்ம கொடுக்கணும் கல்வியோட முன்னேற்றத்துக்காக அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. 1833ல என்ன மாதிரியான கல்வி அவங்களுக்கு கொண்டு வரணும், ஸோ பிராந்திய கல்வியா, அவங்களோட தாய்மொழி கல்வியா, இல்ல நம்மளுடைய கல்வி மேற்கத்திய கல்வி அவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இதுல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதை வச்சுதான் 1835ல மெக்காலேயோட கல்விக்குழு அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள வந்திருப்பாங்க. அவங்களுடைய கல்விகள் ஈஸ்ட் இந்தியாவோட அவங்களுடைய வெஸ்டர்னைஸ்ட் எஜுகேஷன் தான் இங்க கொடுக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தி இருப்பாங்க. சரிங்களா? சோ இது எல்லாமே பின்னாடி வரப்படுது. அப்போ 1813 முதல்ல ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்குறாங்க. சோ ஹாஸ்டிங்ஸ் கவர்னர் ஜெனரலா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கிறிஸ்தவ சமய தொண்டாற்றுவோர் மூலமாக தாய்மொழி கல்வியினுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறாங்க. சோ உங்க லாங்குவேஜ்ல நீங்க கல்வி கத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் கொண்டு வராங்க. சோ 1817ல ஆங்கில மொழியும் மேற்கத்திய அறிவியலும் ஆதரித்த இந்தியனுடைய எண்ண ஓட்டத்தை பூர்த்தி செய்யும் விதமாக துவக்கப்பட்ட இந்து கல்லூரிக்கு அவரே புரவலரானார். சோ இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இந்து கல்லூரி அப்படிங்கறத உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அலெக்சாண்டர் டஃப் அப்படிங்கக்கூடிய ஒரு சமய பணியாளர்களும் கல்விக்காகன்னு சொல்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்த்திருப்போம். சோ ஹாஸ்டிங்ஸ் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோ கார்ன்வாலிஸ் பெருசா ப்ரையாரிட்டி கொடுக்கல அப்படிங்கறத நம்ம சொல்லிருப்போம்ல. சோ 1917ல ஒரு காலேஜ் உருவாக்கியிருக்காரு, அதோட முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பின்னாடி ஹாஸ்டிங்ஸா வந்து மறுபடியும் வந்து கல்விக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
இதுல ஒரு ஆடா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இவரை ரிமூவ் பண்றாரு. 1799ல பத்திரிகைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டதும் கல்வி வளர்ச்சியில் பாராட்டுக்குரிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது மூலியமா கல்வி வளர்ச்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வராங்க. அப்ப 1818ல முதல் வாராந்திர இதழ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சமாச்சார் தர்பன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? சோ முதல்ல இந்தியாவில ஒரு வாராந்திர இதழ் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது சமாச்சார் தர்பன். சோ எந்த மொழியில எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வங்காளம். சோ பெங்காலி மொழியில உருவாக்கப்பட்ட முதல் வாராந்திர இதழ். ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்ப இந்திய மக்களுடைய வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் 1833 ஆண்டினுடைய பட்டய சட்டம் வலியுறுத்தப்பட்டுச்சு. சோ முதல்ல நம்ம பார்த்திருப்போம் 1833 மூலியமா தான் இவங்களோட டெவலப்மெண்ட்காக அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த சார்ட்டர்ட் ஆக்ட் மூலியமா தான் மக்களுடைய வளர்ச்சி மேம்பாடு ரெண்டுமே முக்கியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த முடிவு கொண்டு வராங்க. அப்போ ஒருங்கிணைந்த பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜெனரலா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வில்லியம் பெண்டிங். சோ இந்த வில்லியம் பெண்டிங் மட்டும் தான் வில்லியம் பெண்டிங் பிரபு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் ஏதோ ஒரு விதத்துல மக்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டே இருந்தாங்க. மித்த மக்கள் எல்லாம் என்னதான் ஆனாலும் இவங்ககிட்ட இருந்து வரி வசூலிக்கிறது மட்டும் தான் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு இருந்தாலும் இந்தியர்கள் கிட்டையும் சில மூட பழக்கங்கள் இருந்துட்டு இருந்துச்சு. அந்த மூட பழக்கத்துக்கு தைரியமா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான். கல்விக்காகவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அட் த சேம் டைம் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் அவர் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. மித்தவங்களால இது அவங்களோட சடங்குப்பா, நம்ம அதுல தலையிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு இடத்துல முதலா வில்லியம் பெண்டிங் தான் அதுக்கான சொல்லி குரல் கொடுத்து அதுக்காக ஒரு சட்டமே இயற்றியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சதி அப்படிங்கக்கூடிய ஒரு சட்டத்தை எடுத்திருப்பாரு. சோ 1829லயே அதுக்காக ஒரு சட்டத்தையும் இவர் இயற்றியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா சமூக சீர்திருத்தத்தின் பொறுத்து தக்கர்களையுமே அழிக்கிறதுக்காக ஒரு முயற்சி கொண்டு வராரு. சோ இவர் என்னென்ன பண்றாரு, தக்கர்களை ஒழிக்கணும், சதிமுறையை ஒழிக்கணும், இவங்களுக்காக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய 3 விஷயத்தையுமே வில்லியம் பெண்டிங் பிரபு இனிஷியேட் பண்றாரு. அப்ப கல்கத்தா மருத்துவக் கல்லூரி 1835ல துவங்குறாரு. இந்த கல்லூரியுடைய மாணவர்கள் இந்த கல்லூரியுடைய மாணவர்கள் தான் திருப்பி லண்டன்ல போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை கொண்டு வராங்க. சோ 1800ல வங்காளத்துல ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாகுது, ஒரு கல்லூரி உருவாகுது. சோ எல்லாருமே எண்ட் ஆஃப் தி டே என்ன பண்றாங்க அப்படின்னா லண்டன் போய் அவங்களுடைய கோர்ஸ் முடிச்சுட்டு வர மாதிரி கொண்டு வராங்க. சோ 1844ல லண்டனுக்கு அனுப்பப்படுறாங்க. 1845ல பம்பாயில கிராண்ட் மருத்துவ கல்லூரி அப்படிங்கறத நிறுவறாங்க. தாம்சன் பொறியியல் கல்லூரி அப்படிங்கறதும் 1847. சோ மெடிக்கல் காலேஜஸும் இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எங்களுக்கு இருக்கு. இப்ப ரூர்க்கில ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்றாங்க. கல்கத்தாவில் அகைன் 1849ல பெண்களுக்கான பள்ளியும் துவங்கப்பட்டது. இதுதான் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதுதான் இவங்களுடைய வளர்ச்சியாவும் நம்ம பார்க்கப்படுது. கல்விக்காக என்னென்ன வளர்ச்சி கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு 4 முக்கியமான பாயிண்ட் இதுல இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கல்கத்தா மெடிக்கல் காலேஜ் 1835ல கொண்டு வராங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்காக 1844ல லண்டனுக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமும் கொண்டு வராங்க. 1845ல அகைன் பம்பாயில கிராண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. 1847ல ரூர்க்கில ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்றாங்க. 1849ல பெண்களுக்காக சொல்லிட்டு ஸ்பெஷலைஸ்டா ஒரு பள்ளி உருவாக்கப்படுது. ஓகேங்களா? சோ இதான் நம்ம முதல்ல சொல்லியிருப்போம். சோ பட்டய சட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது, பட்டய சட்டம் அப்படின்னா அந்த நாட்டோட இறையாண்மை அதிகாரத்தை மையமா வச்சுட்டு மிச்ச அதிகாரங்களும் சலுகைகளும் அவங்களுக்கு கொடுக்கறது. ஓகேங்களா? அது ஒரு நிறுவனமா இருக்கட்டும், இல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு யூனிவர்சிட்டியா இருக்கட்டும். சோ இவங்களுக்கு என்ன அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சு வழங்கப்படுறதா ஒரு பட்டயம், ஒரு சார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மித்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம இங்க கொடுத்துட்டோம். சோ இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா 1853 தான் பட்டய சட்டம் தான் கடைசியாச்சு. ஏன் அப்படின்னா 1857ல பெரும் புரட்சி நடக்குது. 1858ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கிலாந்து அரசே அவங்களுடைய கட்டுப்பாட்டு நேரடியா வர ஆரம்பிச்சிச்சு. சோ அப்ப பட்டய சட்டம் அப்படிங்கிறது வழங்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா இவங்களுடைய ரூல் கீழே ஒருத்தங்களுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக இந்த பட்டயம் அப்படிங்கறத உருவாக்க ஆரம்பிச்சோம். அது 1858க்கு மேல அவங்களுக்கு தேவைப்படல. சோ மெக்காலே என்ன சொல்லியிருக்காரு இதுல 1835ல அதுக்கப்புறம் என்ன வராங்க 1833ல இவங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்களுடைய மேம்பாட்டுக்கும் முன்னேற்றம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வராங்க. 1835ல மெக்காலே உள்ள வராரு. சோ இவங்களுக்கு என்ன மாதிரியான கல்வி வழங்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த சொல்றாரு. சோ நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இவர் இந்தியர்களை ஒரு பொருட்டாவே மதிச்சிருக்க மாட்டாங்க. சோ நம்ம இப்ப ரீசெண்டா வேட்டையின் படம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல எடுத்தோன்னே மெக்காலே தான் கல்வியே நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சோ படிக்கிற நம்மளுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி எந்த விஷயமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கான இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க பெருசா பார்த்திருப்பாங்க வேட்டையின் கமிட்டி. சோ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இவங்க இந்தியர்களை தரக்குறைவா மட்டும்தான் பார்த்தாங்க அப்படிங்கறத நம்மளுக்கு தான் தெரியும். சோ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா என்னதான் நீங்க பயங்கரமான அரேபியர்களும் இந்தியர்களும் தான் அங்க இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கலாம்.
இந்த 2 பேர்த்தோட மொத்த நூல்களை எடுத்து எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வச்சிருந்தாலும் ஐரோப்பியர்ல இருக்கக்கூடிய ஒரு ஷெல்ஃபுக்கு மட்டும்தான் அவங்களுடைய நல்ல நூல்கள் இருக்கு. ஸோ பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லி ரொம்ப சூப்பர் புக்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய புக்ஸ் எல்லாம் நான் படிச்சிருக்கேன், அது ஒன்றும் அவ்வளவு சிறப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மள டீக்ரேட் தான் பண்ணியிருப்பாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, ஸோ பெருசா இவர் இன்னும் நம்மளுடைய மக்களுக்காக நம்மளுடைய முன்னேற்றத்துக்காகவோ இல்லை இவங்க முன்னேறணும், நாளைக்கு இவங்களுடைய கவர்மெண்ட் இவங்க பாத்துக்கணும், இவங்களுடைய நாட்டை இவங்க ஆளணும் அப்படிங்கிற எந்த நல்ல எண்ணத்திலயுமே மக்களுக்கு கல்வி கொடுக்கல. எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அங்கிருந்து ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு டைமும் இங்க நம்ம வெக்கேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அங்கிருந்து மக்களை இதுக்காக சொல்லி அலோகேட் பண்ண முடியாது. அந்த ரீசன்னால இந்தியர்களே பேசாம கல்வி எடுத்து நம்மளுடைய அடிமைகளா வச்சுக்கணும் அப்படிங்கறதான் இவரோட மோட்டோவா இருந்துச்சு. மத்தபடி கல்வி கொடுக்கறது மூலியமா இவங்களுடைய அறிவு வளரணும், இவங்களுடைய திறமை வளரணும், இவங்களுடைய நாட்டை இவங்க பாத்துக்கணுங்கிற எந்த ஒரு நல்லெண்ணமும் கிடையாது. சோ மெக்காலே அப்படிங்கிறவரு அவருடைய ஒரு சுயநலவாதி தான். அவரோட சுயநலத்துக்காக தான் மக்களுக்கு கல்வி கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப மெக்காலே என்ன பண்றாரு அப்படின்னா 1835ல மினிட்ஸ் ஆன் எஜுகேஷன், அதாவது கல்வி குறித்த ஒரு குறிப்பு அப்படின்னு ஒண்ணு வெளிவிடுறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏதோ பெருசா நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, தெரியாது, சான்ஸ்கிரிட் தெரியாது, ஆனா இங்கெல்லாம் நீங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிட்டு இருந்த ஒரு புக்கை எங்களோட நாட்டுல ஒரு இடத்துல ஷெல்ஃப்ல கூட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அதனால உங்களுடைய கல்வி தாய்மொழி கல்வியை நான் வலுப்படுத்த மாட்டேன். சோ முதல் 2 டீம் பிரிஞ்சிச்சா, இடத்துல என்ன மாதிரி கல்வி கொடுக்கணும் அப்படிங்கக்கூடியது பிரிஞ்சிச்சு. சோ ஹாஸ்டிங்ஸ் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா தாய்மொழி வழி கல்வியை கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கூட ஒரு டிபேட் இருந்தது. இந்த டைம்ல என்ன பண்றாரு, இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு இங்கிலீஷ் எஜுகேஷன் தான் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ரூலை இவர் முன்னேற்றாரு. அவங்க தாய்மொழி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் வெறும் அவங்களுடைய ரத்தத்திலையும் நிறத்திலையும் தான் இந்தியரா இருக்கணும், ஆனா சுவையில், கருத்தில், தார்மீகத்தில், அறிவுல ஆங்கிலேயரா இருக்கும் ஒரு வர்க்கத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதா இவரோட முக்கியமான விஷயம். இதனால இவங்களுடைய கொள்கைகளை பின்பற்றணும், இவங்களுக்கு அடிமைகளா இருக்கணுங்கிறதுக்காக மட்டுமே தான். ஓகேங்களா? சோ இதுதான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா மெக்காலே கொண்டு வந்திருப்பாரு. அப்போ மெக்காலே ஒரு சட்ட உறுப்பினரா 1835ல இந்தியாவுக்கு வராரு. ஒரு கல்வி குழுமத்தினுடைய தலைவராகவும் நியமிக்கப்படுறாரு. அந்த இடத்துல ஆங்கில வழி கல்வி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவு வச்சு சில பயிற்று மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் ஆங்கில மொழியை ஏத்துக்கணும் அப்படிங்கறத கொண்டு வரப்படுறாங்க. டல்ஹௌசியுமே கல்வி வளர்ச்சியில் அக்கறை காட்டுறாரு. ஆனா வடகிழக்கு மாகாணத்தினுடைய துணை ஆளுநர் ஜேம்ஸ் தாமஸ்னால் உருவாக்கப்பட்ட தாய்மொழி கல்வி முறைக்கு ஆதரவு கொடுத்தார். இதனாலதான் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்ல இவர் சொல்ற மாதிரி நீங்க வெஸ்டர்னைஸ்டோட எஜுகேஷன் உங்களுக்கு கொடுக்கலாம், ஆனா மக்களுக்கு அது புரியாது, அவங்களோட லாங்குவேஜ்ல கொடுத்தா மட்டும்தான் அவங்களால ஈஸியா கத்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த இவருமே ஆதரிக்கிறாரு. சோ இதுக்கப்புறமா என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சார்லஸ் வுட்ஸினுடைய கல்வி அறிக்கை. இது எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1854ல உருவாக ஆரம்பிக்குது. சோ அடுத்த 2 வருஷம் 53ல வருதா. சோ 54ல வுட்ஸ் அறிக்கை ஒண்ணு உருவாகுது. இந்த வுட்ஸ் அறிக்கை 84லயும் வந்திருக்கும். 1884லயும் உச்சரிக்கை கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களுமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரைமரி ஸ்கூல் இருக்கணும், எலிமெண்டரி இருக்கணும், பிரைமரி ஸ்கூல் இருக்கணும், செகண்டரி ஸ்கூல் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நடைமுறையை கொண்டு வராங்க. அப்ப ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலை பள்ளியும் கல்லூரி படிப்பையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான வரைவு அப்படிங்கறத 1854ல கொண்டு வந்த உச்சரிக்கை நம்மளுக்கு சொல்ல வருது. சோ இவங்களும் என்ன பண்றாங்க, 3 மாகாண தலைநகரங்களிலுமே ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்குறாங்க. சோ நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், பிரசிடென்சினா என்ன, ப்ரொவின்சினா என்னன்னு பார்த்திருப்போம். சோ இவங்களுடைய ஆதரவு ரூல் எங்க இருக்கோ, இவங்களுடைய அதிகார மையம் எங்க இருக்கோ அதெல்லாம் பிரசிடென்சின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடிய பிரசிடென்சில 1857ல சென்னையில ஒரு பல்கலைக்கழகமும் பம்பாய், கல்கத்தா பல்கலைக்கழகங்களும் தோற்றுவிக்கப்படுது அடுத்தடுத்ததா. ஓகேங்களா? டல்ஹௌசி மெக்காலேனுடைய கொள்கையை மாற்றி தாய்மொழியிலும் கல்வி நிலையங்கள் உருவாவதை ஆதரித்தார். ரொம்ப அக்ரெசிவா போகுது அப்படிங்கறதுனால ஓரளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இவர் பண்றாரு, அவ்வளவுதான். அப்போ தனியாருடைய கல்வி சேவையை ஆதரிக்கும் விதமாக கல்வி சேவையில் ஈடுபட்ட தனியாருக்கும் மானியம் வழங்கினார். சோ யாரெல்லாம் எஜுகேஷனுக்காக சொல்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு ஒரு மானியம் வழங்குறேன், சப்சிடிஸ் கொடுக்குறேன். சோ அது மூலியமா இவங்களுக்கான ஒரு அக்ரெசிவான ஒரு நேச்சர்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த இவர் கொண்டு வர்றாரு. ஓகேங்களா? சோ இதுதான் இவங்க கல்வியில காட்டக்கூடிய வளர்ச்சியா இருக்கட்டும். சோ அதுக்கப்புறமா நம்மளுக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதுல இருக்கு. ஓகேங்களா? சோ அடுத்தது என்ன பாக்குறோம் அப்படின்னா, பாதுகாப்பு முயற்சிகளும் வளர்ச்சி நடவடிக்கைகளும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திருப்போம், டக்கர்களுடைய பிரச்சனை நிறைய இருந்திருக்கு. சோ அவங்க நம்மள சொன்னதே என்ன ரீசெண்டால, கொள்ளடிக்கிறவங்க அதிகமா இருக்காங்க, உங்ககிட்ட திருட்டு தொழில் அதிகமா இருக்கு, பாதுகாப்பு உங்க யாருக்குமே இல்ல, ரூலர்ஸும் ப்ராப்பரா இல்ல, அதனால நாங்க உங்களை ரூல் பண்ணி உங்களுக்கு நல்லது பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த தான் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதுல ஒரு முயற்சியா இதையும் நம்ம பார்க்கலாம். சோ பிண்டாரி போர் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ பாதுகாப்பு முயற்சிகளும் வளர்ச்சி நடவடிக்கைகளும் கீழே இந்த பிண்டாரிகள் என்ன மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சோ ஃபர்ஸ்டே நம்ம என்ன பார்த்திருப்போம், சோ பிண்டாரிகள் அப்படிங்கிற ஒரு இனத்தவர் இருந்திருப்பாங்க. சோ என்ன அப்படிங்கறத ஜஸ்ட் நான் சொல்லிடுறேன். சோ பிண்டாரி அப்படிங்கிற ஒரு இனத்தவர் இருந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்க
பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க நாட்டுல வந்து எந்த விதமான அவங்களுடைய வளர்ச்சிக்காக எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு இருக்காது. அப்ப என்ன பண்றாங்க, இவங்க கொள்ளையடிச்சு மட்டும்தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும். சோ கொள்ளையடிக்கிறது ஒரு வீரமான ஒரு செயல் அப்படிங்கறத நம்பிட்டு இருந்த ஒருத்தாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, பின்னாரிகள் வந்து மத்த மக்களை கொள்ளையடிச்சு அவங்களுடைய நாட்டு வளங்களை சூறையாடிட்டு இவங்களுடைய நாட்டை வந்து காப்பாத்துறாங்க. ஓகேங்களா? சோ இப்படிதான் இருந்தாங்க. இந்த பின்னாரிகள் ஒரு சாராரா தான் இருந்தாங்க, ரொம்ப கம்மியா தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த நாட்டுடைய இயற்கை வளங்கள் இவங்களுக்கு ஒத்து போகலங்கிறதா இவங்களுடைய ரீசனா இருந்துச்சு. சோ ராஜஸ்தான் இது எல்லாமே சோ நம்ம பார்த்திருப்போம். பாகுபலி படத்துலயுமே இதை பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி தீரன் அதிகாரம் ஒன்றிலுமே பார்த்திருப்போம். அவங்களுக்கு கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிறது வந்து தப்பு அப்படிங்கறத தாண்டி அது வந்து ஒரு பெரிய வீரமான செயல் அப்படிங்கறத அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? சோ இந்த பின்னாரிகள்ல இரு சமயத்தவர்களும் இருந்திருப்பாங்க. இதை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது. சோ இந்த நபர்கள் தான் இப்படி இருப்பாங்க, இவங்கதான் கொள்ளையடிப்பாங்கிறது கிடையாது. எல்லா சமயத்தை சார்ந்தவர்களும் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நிலவளத்தோட பிரச்சனைகள்னாலதான். ஓகேங்களா? அப்போ இஸ்லாமியர்கள், இந்துக்கள் அப்படிங்கக்கூடிய இரு சமயத்தை சார்ந்தவர்களுமே இருக்காங்க. சோ இந்த பின்னாரிகள்ல ஒரு சாரார் இருக்கிற பட்சத்துல என்ன பண்றோம் அப்படின்னா இந்த துணைப்படை திட்டத்தின் மூலமா அவங்களுடைய நாட்டு மக்களுக்கு போர் தொழில் செய்யறாங்க. சோ இவங்க எல்லாம் வந்து பரம்பரையாவே போர் வீரர்களா இருந்தாங்க. இந்த துணைப்படை திட்டத்தின் மூலமா என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் உங்களுக்கு எல்லாம் வேலையே கிடையாது. நம்ம முதல்ல பார்த்திருப்போம்ல. சோ இவங்க பிரகாரம் பிரிட்டிஷர் என்ன ஒரு படை கொடுக்குறாங்களோ அவங்கதான் வச்சிருக்கணும். எந்த அரசர்களுமே வந்து அவங்களுக்கான படைகளை கலைச்சிடணும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். அப்ப அந்த படைகள் இருக்கவங்களே என்ன பண்ணிருப்பாங்க, வேலை இல்லாம போயிருப்பாங்க. அடுத்த வேலை சாப்பாடுக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, சோ எந்த விதமான ஒரு சோர்ஸுமே அவங்களுக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது வேற வழியே இல்லாம அவங்களும் பிண்டாரிகளா மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் துணைப்படை திட்டத்தின் மூலியமா வேலை இருந்தவங்களுமே வந்து இந்த பிண்டாரிகளா வந்து உருவாக ஆரம்பிக்கிறாங்க. பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இது ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா தார்மீக அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா உங்களாலதான் பிண்டாரிகளே உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களா ஒண்ணும் கொள்ளையடிக்கணுங்கிறது அவங்களோட எய்மோ அவங்களுடைய நோக்கமோ அவங்களுடைய கொள்கைகளோ எதுவுமே இல்லை. சோ இதை தூண்டி விட்டவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க தான். அப்ப குற்றத்துக்கான பொறுப்பு உங்களுக்குமே இருக்கும் அப்படிங்கறத விஷயம். பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்றாங்க, பின்னாரிகளை நம்ம ஒழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மேல ஒரு போர் பிரகடனம் செய்யறாங்க. இது கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மராதா பேர்ல ஏன் அப்படின்னா இந்த ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இந்த ஏரியால இருக்கவங்க தான் அதிகமா பிண்டாரிகளா வந்து உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மராத்தியர்களுக்கு எதிரான ஒரு போரா இது உருவாகுது. இந்த போர் வந்து பல வருஷம் நடந்தாலும் கடைசியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சென்ட்ரல் இந்தியாவில் இருக்க நம்ம சொல்லி போல கத்தியவார் பகுதியும் சென்ட்ரல் இந்தியாவும். ஸோ இதுதான் வந்து இந்தியா அப்படின்னா ஸோ சென்ட்ரல் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்திருக்கோல. இதை வந்து ஆரம்பத்துல இருந்தே கம்பெனி வந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ என்ன பண்றாங்க, இவங்களாம் குறுந்தலைமைகளால் இருந்திருப்பாங்க. இப்ப சிவாஜி ஒரு சில மன்னர்கள், அரசர்கள் அங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்ன ரூல் பண்றாங்க அப்படிங்கறத இவங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் வந்து இவங்களுக்கான ஒரு சாதகமான சூழ்நிலையே மாறுது. அப்ப பிண்டாரிகளுக்கு எதிராக நாங்க போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர்ஸை கொண்டு வருது. இதை சாக்கா வச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா சென்ட்ரல் இந்தியாவுமே கம்ப்ளீட்டாவே வந்து நம்மளுடைய பிரிட்டிஷர்ஸ்க்கு கீழே வந்து அவங்க கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா? சோ இப்ப என்ன பண்றாங்க, அப்ப பிண்டாரிகளை வந்து தப்பிக்க மக்களை என்ன பண்றாங்க அப்படின்னா தீ வச்சுறாங்க. சோ ஒரு கட்டத்துல பிண்டாரிகள் ரொம்ப ஆக்ரோஷமா மாறுறாங்க. இதனால மக்களுமே வந்து ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்றாங்க. அப்ப வில்லியம் பெண்டிங் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தக்கர்கள் அடக்கிறது, பிண்டாரிகள் போர்கள் எல்லாம் உருவாக்குறதுக்கு இவரும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்காரு. ஓகேங்களா? சோ பிண்டாரிகள் வந்து ரொம்ப நல்லவங்க அப்படிங்கறது நம்ம சொல்லல. அவங்களுடைய கொடுமை தாங்காம மக்களே வந்து அவங்களை சஃபர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஒரு சார்ட் அவுட் பண்றதுக்காக ஒரு விஷயங்களை தேடி நம்மளுடைய கவர்மெண்ட் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா பிண்டாரிகளை அதிகப்படுத்துறாங்க. அகைன் இவங்களே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்களை கொண்டுட்டு நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயமும் கொண்டு வராங்க. இப்படி மிச்சம் இருக்கக்கூடிய இந்தியாவுமே வந்து இவங்க கைப்பற்றிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது தக்கர்களை அடக்குதல். தக்கர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுமே பிண்டாரிகள் அப்படிங்கிறது கொள்ளையடிச்சு கொண்டு வராங்க. இந்த தக்கர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 14th செஞ்சுரியில ஓகேவா தில்லிக்கும் ஆக்ராவிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் கொள்ளையடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தினர். இவங்களுமே வந்து கொள்ளைக்காரங்க தான், பிண்டாரிகள் மாதிரி தான் இவங்களுமே இருந்திருப்பாங்க. என்ன அவங்க மக்களையே கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, சூறையாடிட்டு அவங்களை கொல்லிட்டு இவங்களுமே அதே மாதிரி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் தான். ஓகேங்களா? இவங்களுமே இவங்களுடைய அமைப்புகளை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நான் ரொம்ப நல்லவன் தான், என்னுடைய தேவைகளுக்காக தான் நான் கொள்ளையடிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கொள்கைகளையும் ஒரு கூட்டமைப்புகளையும் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இவங்களுடைய அமைப்பை உறுதிமொழி இருக்கிறது மூலியமாகவும் சில சடங்கு ஆச்சாரங்களை பின்பற்றுவதன் மூலமாகவும் அப்பாவி வழிபோக்கர்களை எதிர்பாராத தருணத்தில் தாக்கி காளியினுடைய பெயரால் கொலை செய்து வந்தனர். இதுதான் வந்து தீரன் அதிகாரம் ஒன்றுல காட்டியிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நாங்க வந்து வீரர்கள்,
எங்களுடைய தொழில் வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீரம் செய்யறது, கொள்ளையடிச்சு கொள்றது. அது யாரா இருப்பாங்க பாதிக்கப்படுறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வழிபோக்கர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. பட் இவங்களை நியாயப்படுத்திக்கிறதுக்காக காளியோட பேரை வந்து இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு முரண்பாடுகள் நம்ம கிட்ட இருந்துச்சு. ஒரு முற்போக்கான சிந்தனை இல்லாம சில தேவையில்லாத விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து யார் ஒழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வில்லியம் பெண்டிங் பிரபு ஒழிச்சிருப்பாங்க. ஸோ தக்கர்களுடைய அச்சுறுத்தலை அடியோடு நீக்க பெண்டிங் ஒரு திட்டத்தை வகுத்து அவர்களை அழிக்க வில்லியம் ஸ்லீமனை நியமித்தார். ஓகேங்களா? சோ யார் மூலியமா இது பண்ணிருப்பாங்க? வில்லியம் ஸ்லீமன் அழிச்சிருப்பாங்க. யாருடைய மேற்பார்வையின் கீழே அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. ஆனா நம்மளுடைய கொஸ்டின் தக்கர்கள் அளித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வில்லியம் பெண்டிங் பிரபுவா தான் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 3000க்கும் மேற்பட்ட தக்கர்களுடைய குற்றங்கள் 1831ல இருந்து 37 வரைக்குமான காலகட்டத்துல நிரூபணமாச்சு. அப்போ 500 பேர் அரசு சாட்சிகளா மாறினாங்க. இதனால 1860ஸ்ல வந்து இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தக்கர்களுடைய இஷ்யூ வந்து அங்க இல்ல அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? அடுத்தது சதி ஒழிப்பு என்ன பண்ணாங்க, சதி ஒழிப்புக்காக இவங்களுடைய பங்கு என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.